சிந்தை மகிழ சிவபுராணம் தன்னை முந்தை வினை முழுதும் ஓய உரைப்பன் யான் என்கிறார் மாணிக்கவாசகர். சிந்தை மகிழ சிவபுராணம். ஒரு செயலை செய்ய வேண்டும் என்றால் நமக்கு ஒரு ஈடுபாடு முதலிலே இருக்க வேண்டும். கண்ணுக்கு புலப்படாத இறைவனை, நம்முடைய சிந்தைக்கு எட்டாத ஒருவனை நம்முடைய சிந்தைக்குள் கொண்டு வந்து இருத்துவதற்கு மிக எளிய நூலாக இதனை ஆக்கி தந்திருக்கிறார் இல்லையா? இதனை வாசித்தால், பாராயணம் செய்தால் முதலிலே சிந்தையில் மகிழ்வு வரும். இன்றைய பிறவியிலே, இந்த பிறவியிலே நமக்கு இருக்கக்கூடிய வினைகளை என்றால் நமக்கு தெரியும். முந்தை வினையில் என்னென்ன செய்தோம், எப்படி செய்தோம், என்னவாக பிறந்தோம் தெரியாதே. ஆமாம், தெரியாது. அந்த தெரியாத பிறவியிலே என்னென்னலாம் செய்தோம் என்று தெரியாதவற்றையும் ஓய்ந்து அவற்றையெல்லாம் அழித்து இல்லாமல் ஆக்கிவிடக்கூடிய மகா சக்தி இந்த பாராயண நூலுக்கு உண்டு என்பது மாணிக்கவாசகருடைய ஆணித்தரமான நம்பிக்கை. தெய்வத்தமிழ் டிவி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். சிவபுராணம் சிவனை பற்றி சிந்திக்க சொல்லும் மிக 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 அற்புதமான பாராயண நூல். சிவனுடைய தேஜஸையும் சிவபெருமானுடைய அத்தனை கருணை செயல்களையும் நமக்கு உணர்த்தக்கூடிய அதி அற்புதமான நூல். அதில் இப்பொழுது நாம் சிந்திக்க இருக்கக்கூடிய பகுதி சிந்தை மகிழ சிவபுராணம் தன்னை முந்தை வினை முழுதும் ஓய உரைப்பன் யான் என்கிறார் மாணிக்கவாசகர். சிந்தை மகிழ சிவபுராணம். ஒரு செயலை செய்ய வேண்டும் என்றால் நமக்கு ஒரு ஈடுபாடு முதலிலே இருக்க வேண்டும். ஒரு சின்ன குழந்தை, அதற்கு ஒரு பொம்மை பிடிக்கிறது, அல்லது ஒரு இனிப்பு பிடிக்கிறது, அல்லது அப்பாவோடு இருப்பதுதான் ரொம்ப பிடிக்கிறது, அல்லது வீட்டில் இருக்கக்கூடிய மற்ற குழந்தைகளோடு விளையாடுவதுதான் பிடிக்கிறது. ஏதோ ஒரு செயல், அந்த ஒரு செயல் அந்த குழந்தைக்கு அவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கிறது. அது ஒரு விளையாட்டுல ஈடுபட்டு இருக்கிற பொழுது அந்த பிள்ளையை அந்த விளையாட்டுல இருந்து நாம பிரிச்சுட்டோம்னா அது எப்படி கதரும், எப்படி அழும். அல்லது கையில வச்சு விளையாடிக்கிட்டு இருக்கிற ஒரு பொருளை அந்த கையில இருந்து பறிச்சுட்டா, அல்லது அந்த குழந்தை அம்மா மடியில இருக்கு, அம்மா மடியில இருக்கக்கூடாதுன்னு சொல்லி யாராவது அந்த குழந்தைய வந்து தூக்கிக்கிட்டா அதுக்கு எவ்வளவு அழுகையா வரும். அதே போலதான் நம்ம மனதும் இறைவனோடு ஒன்றி இருந்தால் குழந்தை போல அப்படி குதூகலமா ஆனந்தமாக மகிழ்ச்சியாக இருக்கிறது. சிந்தைக்குள்ளே ஒரு மகிழ்ச்சி உண்டு. சிந்தை மகிழ என்று சொல்லுகிறார். பாராயண நூல்கள், பக்தி நூல்கள், பக்தி இலக்கியங்கள் இதையெல்லாம் எப்படி நாம் உணர வேண்டும் என்று சொன்னால் மிக மகிழ்ச்சியாக அதை முதலிலே கையில் எடுத்து வாசிக்க தொடங்க வேண்டும். இதை வாசித்தால் இன்ன பலன் கிடைக்கும், இந்த துன்பத்திற்காக இதனை படிக்கிறேன் என்பதெல்லாம் வேறு. ஆனால் அதைவிட எப்போதும் மனதிலே நிறுத்தி நிதானமாக பொருள் உணர்ந்து ஆழ்ந்து அதிலே நாம் படித்தால் அதன் மூலமாக ஒரு இன்பம் கிடைக்கும். அதிலே ஒன்றி இருந்து நாம் வாசிக்க வாசிக்க அதனுடைய முழு பலாபலனை நாம் பெற முடியும். மாணிக்கவாசகர் எந்த நிலையில் இருந்து அந்த நூலை நமக்கு தந்தாரோ அந்த நிலையை எட்டுவதற்கு நாம் முயற்சி செய்ய வேண்டும். அதுதான் சிந்தை மகிழ என்று சொல்லுகிறார். சிவபுராணத்தை படித்தால் மகிழ்ச்சி நிச்சயமாக வரும். என்ன மகிழ்ச்சி கிடைக்கும் என்று கேட்டால், பிறவியை பற்றிய புரிதல் கிடைக்கும். பாவம் புண்ணியம் இவற்றை பற்றிய வேறுபாடு நமக்கு புலப்படும். இந்த உலக வாழ்க்கையினுடைய மாயைகளை மிக மிக எளிய வழியிலே கடந்து வருவதற்கான வழிமுறைகளையும் சொல்லி இருக்கிறார் மாணிக்கவாசகர். இது போல மிக உயரிய தத்துவங்களை எளிய தமிழிலே மிக அழகாக சொல்லி இருக்கிறார் இல்லையா? கண்ணுக்கு புலப்படாத இறைவனை, நம்முடைய சிந்தைக்கு எட்டாத ஒருவனை நம்முடைய சிந்தைக்குள் கொண்டு வந்து இருத்துவதற்கு மிக எளிய நூலாக இதனை ஆக்கி தந்திருக்கிறார் இல்லையா? இதனை வாசித்தால், பாராயணம் செய்தால் முதலிலே சிந்தையில் மகிழ்வு வரும். மகிழ்வு இருக்கக்கூடிய இடத்தில் எல்லா விதமான ஆக்கப்பூர்வமான சக்தியும் தானாக வந்து விடுகிறது. எனவே சிந்தை மகிழ சிவபுராணம் தன்னை முந்தை வினை முழுதும் ஓய உரைப்பன் யான் என்கிறார். அது என்ன முந்தை வினை? இந்த முந்தை வினைதான் நம்மை எல்லாம் பாடாய் படுத்துகிறது. பல பேர் சொல்லுவார்கள், நான் என் மனசறிய யாருக்கும் எந்த துன்பமும் நினைத்ததில்லை, நான் ஒருத்தருக்கு கூட ஒரு சின்ன ஈ எறும்புக்கு கூட ஒரு கஷ்டம் கொடுத்ததே கிடையாது, ஆனா எனக்கு வாழ்க்கையில வராத சோதனையே இல்லை, என்ன மட்டும் ஆண்டவன் ஏன் இப்படி சோதிக்கிறான் என்கின்ற புலம்பல்களை நிறைய நாம கேட்கிறோம் மனிதர்களிடையே. இதற்கு என்ன காரணம் என்று பெரியவர்கள் சொல்கிறார்கள் என்றால், இந்த பிறவியில் நீ செய்திருக்கக்கூடிய பாவ புண்ணியங்கள் மட்டும் கணக்கு அல்ல, முந்தைய பிறவிகளில்
எத்தனை எத்தனை பிறவிகளில் என்னென்ன பாவங்கள் செய்தோமோ அதை எல்லாம் கூடி 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 வருவதற்கு பெயர் பழவினை என்ற ஒரு வார்த்தை உண்டு. அதைத்தான் மாணிக்கவாசகர் இந்த இடத்திலே முந்தை வினை முழுதும் ஓய என்று சொல்லுகிறார். சரிங்க, இன்றைய பிறவியிலே இந்த பிறவியிலே நமக்கு இருக்கக்கூடிய வினைகளை என்றால் நமக்கு தெரியும். முந்தை வினையில் என்னென்ன செய்தோம், எப்படி செய்தோம், என்னவாக பிறந்தோம் தெரியாதே. ஆமாம், தெரியாது. அந்த தெரியாத பிறவியிலே என்னென்னலாம் செய்தோம் என்று தெரியாதவற்றையும் ஓய்ந்து அவற்றையெல்லாம் அழித்து இல்லாமல் ஆக்கிவிடக்கூடிய மகா சக்தி இந்த பாராயண நூலுக்கு உண்டு என்பது மாணிக்கவாசகருடைய ஆணித்தரமான நம்பிக்கை. முந்தை வினை முழுதும் ஓய உரைப்பன் யான் என்று சொல்லுகிறார். எல்லா பழவினையும் என்னை விட்டு ஓட. பழவினை என்று சொன்னால் இந்த இடத்திலே தீவினை மட்டுமல்ல, நல்வினையும் சேர்ந்து அதனோடு கரைந்து ஓடுவதற்கு இந்த சிவபுராணத்தை பாராயணம் செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தி சொல்லுகின்றார். முந்தை வினை முழுதும் ஓய உரைப்பன் யான் கண்ணுதலான் தன் கருணை கண்காட்ட வந்தெய்தி என்கிறார். அடுத்ததாக கண்ணுதலான். நுதல் என்று சொன்னால் நெற்றி. தமிழ்ல இந்த வார்த்தைகள்லாம் ரொம்ப அழகாக இருக்கும். மனிதர்களுள்ள பெண்களை வர்ணிக்கிறதுக்கு சொல்லுவாங்க இல்லையா, இடை என்று, இடுப்பு பகுதியை சொல்லுவதற்கு. அதற்கு ஒரு அற்புதமான ஒரு சொல் உண்டு, அது மருங்கு என்ற ஒரு சொல்லால். இன்னைக்கு அதிகமாக அந்த சொற்கள் எல்லாம் யாரும் பயன்படுத்துவதே இல்லை. கவிதைகள்ல கூட அந்த சொற்கள் ரொம்ப குறைவாகத்தான் இருக்கிறது. அது போல இந்த நெற்றி பகுதி இருக்கிறது இல்லையா, அந்த நெற்றி என்பதை நுதல் என்கின்ற ஒரு அற்புதமான வார்த்தையில தமிழ் நமக்கு சொல்லுகிறது. இந்த நுதல் எப்படி இருக்கும்? வளர்ப்பிறை சந்திரன் போல இருக்க வேண்டும். பெண்களுக்கு இந்த சந்திரன் வளைஞ்சு இருக்கும் இல்லையா, அப்படி இருக்க வேண்டும். பளிச்சுன்னு இருக்கணும். அது மங்களகரமாக இருக்க வேண்டும். இதெல்லாம் பெண்களுக்கான வர்ணனை தான். சிவபெருமானுடைய நுதல் எப்படி இருக்கிறது? அதிலே நெற்றி கண் இருக்கிறதாம். யோக மரபில் சொல்லுவார்கள், மனிதர்களாகிய அத்தனை பேருக்குமே நெற்றியிலும் ஒரு கண் உண்டு. நம்முடைய வலது இடது கண்களை தாண்டிய மூன்றாவது கண் என்கின்ற ஒன்று மனித பிறவியில் இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் உண்டு. இன்னும் சொன்னால் மிருக ஜாதியில் பிறந்திருந்தால் கூட அவர்கள் பக்தி மார்க்கத்தில் விடாப்பிடியாக இருந்து தவ வாழ்க்கை மேற்கொண்டால் அந்த மிருகங்களுக்கும் நெற்றிக்கண் உண்டு. அதாவது மூன்றாவது கண் என்பது எல்லா பிறவியிலும் எல்லா உயிர்களுக்கும் உண்டு என்பது நம்முடைய மரபு சொல்லக்கூடிய செய்தி. சரிங்க, எல்லாருக்கும் உண்டுன்னா எல்லாருக்கும் நெற்றியில கண் இருக்குமா என்று கேட்டால் உள்ளுக்குள்ளே இருக்கும். அந்த நெற்றிக்கண் திறக்கக்கூடிய இடம் எப்படி என்றால், யார் ஒருவன் இந்த உலக மாயையிலிருந்து விடுபட்டு சித்தத்தை சிவன் பாலே வைத்தவன் சித்தனாகிறான் இல்லையா, ஞான மார்க்கத்திலே தன்னை ஈடுபடுத்திக் கொள்பவனுக்கு மூன்றாவது கண்ணாகிய அந்த ஞான கண் திறக்கிறது என்று சொல்லுவார்கள். மனிதர்கள் எல்லோரும் அந்த இடத்தை சென்று அடைவதற்குத்தான் பல காலமாக முயற்சி செய்து கொண்டே இருக்கின்றோம். ஆனால் சிவபெருமான் சித்தர்களின் தலைவனுக்கெல்லாம் தலைவன் இல்லையா, அவருடைய நெற்றிக்கண்ணிலே இருக்கக்கூடிய அந்த ஞான ஒளியைத்தான் இந்த இடத்திலே குறிப்பிடுகிறார் மாணிக்கவாசக பெருந்தகை. கண்ணுதலான் தன் கருணை கண்காட்ட வந்தெய்தி என்று. மாணிக்கவாசகர் அவர் உலகியலுக்காக பயணம் செய்து போய்கொண்டிருந்த போது அவரை தன் மீது ஆர்வத்தை திருப்பி தன் பக்கம் அவரை ஈர்த்து தன்னுடைய கண்ணால் நெற்றி கண்ணால் அவருக்கு ஞான ஒளியை பாய்ச்சி அவரை தனக்கு ஆட்கொள்ள செய்திருக்கார். பார்த்தீர்களா? அதை வந்து எய்தி என்று சொல்லுகிறார். இந்த இடத்தில் என்ன பொருள் என்றால், மாணிக்கவாசகர் அவரை தேடிக்கொண்டு போகவில்லை. இவர் சென்றவரை அவர் சென்று பற்றி இருக்கிறார். ஐம்புலன்களிலே இந்த கண்ணுக்கென்று தனியான ஒரு குணம் உண்டு. மற்ற புலன்கள் எல்லாம் ஏதாவது ஒரு வாசனையோ அல்லது ஒலியோ கேட்டால்தான் காதுக்கு விழும். ஏதாவது ஒரு சுவையான உணவை சாப்பிட்டால்தான் நாவுக்கு அந்த ருசி தெரியும். ஆனால் கண் மட்டும்தான் சென்று பற்றக்கூடிய ஒரு உறுப்பு. நம்ம தூரத்துல யாராவது போனால் கூட இங்க இருந்து நம்முடைய பார்வை அங்கே போய் அதோ தூரத்தில் ஒரு யானை போகிறது, ஒரு குதிரை போகிறது, அல்லது இவர்கள் நடக்கிறார்கள், அல்லது இன்ன காட்சி தெரிகிறது என்பதை கண் மற்றும் சென்று பற்றக்கூடிய ஒரு உறுப்பாக இருக்கிறது. அதனால் தான் கண்ணுதலான் தன் கருணை கண்காட்ட வந்தெய்தி என்று அந்த கண் இவரை
சென்று பற்றி இழுத்து கொண்டு வந்து ஆட்கொண்டிருக்கிறது என்பதனை இவ்வளவு நுணுக்கமாக மாணிக்க வாசகர் நமக்கு பதிவு செய்கிறார். எனவே இறைவனுடைய அருளுக்கு பாத்திரமான இந்த மிகப்பெரிய அடியார்களுடைய இந்த பாராயண நூல்கள் நமக்கு நிரம்ப செய்திகளை நிறைய சொல்லிக்கொண்டே இருக்கிறது. தொடர்ந்து சிந்திக்கலாம் நம்முடைய தெய்வத்தமிழ் டிவியிலே.